சுவையான பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கேஜி கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக எடுத்துருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை சுட ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கேஜி கடலைப்பருப்பை ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா கொரன்னு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் பருப்பை நம்ம பிடிச்ச ஷேப்புக்கு உருட்டி தட்டி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே தான் நம்ம வந்து வடையை எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 10 minutes நல்லா பருப்பு அந்த வடை வேகணும். அப்போ தான் நம்ம 10 minutes நல்லா பாயில் ஆனால் தான் நல்லா டீப் ஃப்ரை ஆனால் மட்டும்தான் பருப்பு வடை டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுவையான மசாலா வடை ரெடி. நீங்கள் இது டீக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம்.